ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ட்ரோப்பியோட கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். என்ட்ரோப்பினா என்ன, தென் என்ட்ரோப்பி சேஞ்ச்னா என்ன, என்ட்ரோப்பி ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, வேறு சிஸ்டம்க்கு அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, என்ட்ரோப்பினா என்ன அப்படின்னா we cannot clearly define what is entropy actually. என்ட்ரோப்பிக்கு பார்த்தினா ஒரு தெளிவான டெஃபினிஷன் வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. ஓகே, பட் சிம்பிளிஃபைடாக என்ட்ரோப்பினா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். So entropy is the function of a quantity of heat that shows the possibility of conversion of heat into work. அதாவது ஒரு ஹீட்டட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஹீட்டட் சிஸ்டமில் என்ன இருக்குது அப்படின்னா ஹீட் எனர்ஜி இருக்குது, சரிங்களா, ஒரு லோ கிரேட் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் அந்த எனர்ஜியை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவைலபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். பட் கொஞ்சம் ஹீட் எனர்ஜி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹீட்டாக ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாதுல்ல, அந்த அன்அவைலபிள் எனர்ஜியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா என்ட்ரோப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஹாட் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஹாட் வாட்டரை க்ரியேட் பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லைக் யூ ஆர் கோயிங் டு ஹீட் த வாட்டர். அப்போ ஒரு கேஸ் ஸ்டவ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அடுப்பில் என்ன பண்ணுவீங்க, வாட்டர் ஹீட் பண்ணுவீங்க. கேஸ் அடுப்பு அப்படின்னா we are converting that chemical energy into heat energy. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை மாற்றுறோம், சரிங்களா. இப்போ வாட்டர் ஹீட் ஆயிடுச்சு, ஒரு சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த வாட்டர் அப்படியே தண்ணி வந்து ஆறி போயிடுது. ஸோ இப்போ அந்த எனர்ஜி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சா? ஆக்சுவலாக நமக்கு தெரியும் எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம கேஸ் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த ஹீட் என்ன பண்ணுது அப்படின்னா டைம் ஆக ஆக அப்படியே ஹீட் டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே போயிட்டு அந்த ஹீட் அந்த கம்ப்ளீட் எல்லாமே ஆறி போயிடுது, நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி எங்கே போச்சு? அந்த ஹீட் எனர்ஜியை ஏன் நம்ம ஒரு அவைலபிள் எனர்ஜியாக வந்து அல்லது ஒரு ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ண முடியலை, சரிங்களா. ஸோ இந்த அன்அவைலபிள் எனர்ஜி, அதாவது நம்ம எதை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாமல் இருக்குல்ல, அந்த அன்அவைலபிள் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா என்ட்ரோப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த எனர்ஜி என்ன தான் ஆச்சு அப்படின்னா லைக் அந்த ஹீட் வந்து என்ன ஆகுது, அட்மாஸ்பியரில் உள்ள ஏருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி மாலிக்யூல்ஸ் கெட்டில் என்னது அப்படின்னா மோஷனாக என்ன அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகிறது. பட் வி கேன் நாட் யூஸ் தட் பர்டிகுலர் ஹீட் எனர்ஜி இன்டு அண்ட் யூஸ்ஃபுல் ஒர்க். யூஸ்ஃபுல் ஒர்க்காக என்ன பண்ண முடியல, நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி அன்அவைலபிள் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது, அதோட குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா என்ட்ரோப்பி. ஓகேங்களா. ஸோ இன்னொரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க, என்ட்ரோப்பி இஸ் த டிகிரி ஆஃப் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாலிக்யூல்ஸோட மோஷன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது அதை பேஸ் பண்ணியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ட்ரோப்பியை சொல்லுவாங்க. ஸோ வி கேன் டேக் 3 phases, சாலிடு, கேஸு, லிக்யூட் அப்படிங்கிற 3 ஃபேஸ் எடுத்துக்கலாம். இல்லை சாலிடில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்லி கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும். அதில் உள்ள மோஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அது ஒரு பிளேஸில் அந்த மாலிக்யூல் இருக்குது அப்படின்னா அந்த மாலிக்யூல் என்ன இருக்காது, எந்த வித மோஷன்லையும் இருக்காது, இட் வில் நாட் ஃப்ளோ. ஓகேங்களா. இதே கேஸோ லிக்யூடோ எடுத்துட்டிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லிக்யூட் எடுத்துட்டிங்க அப்படின்னா லிக்யூடில் உள்ள மாலிகல்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி சாலிட், அந்த மாலிகல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கும். ஸோ தேர் இஸ் அ டிஸார்டர் இன் தி லிக்யூட். இதே கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாலிகுல் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும், இன்னும் ஃப்ரீயாகவே என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். ஸோ லிக்யூடை விட கேஸுக்கு மாலிக்யூல்ஸோட டிஸார்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிஸார்டர் இன்க்ரீஸ் ஆக என்ட்ரோப்பியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டிஸார்டர், அதோட டிகிரி ஆஃப் டிஸார்டர் தான் என்ன அப்படின்னா என்ட்ரோப்பின்னு பார்த்தோம். இப்போ ஒரு கப்பில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கோம், இன்னொரு கப்பில் வந்து வாட்டர் எடுத்திருக்கோம். எதில் வந்து என்ட்ரோப்பி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரோப்பினா டிஸார்டர் தானே, அப்போ வந்து ஐஸ் க்யூப் தான் வந்து டிஸார்டராக இருக்குது, அதில் தான் என்ட்ரோப்பி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் ஐஸ் க்யூபுங்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதோட மாலிகல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ராப்பரான பிளேஸில் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ டிஸார்டர் சொல்ல முடியாது, லெஸ் டிஸார்டர் இன் தி ஐஸ் க்யூப். இதே வாட்டரில் வந்து மாலிகூல்ஸ்லாம் ஃப்ரீயாக வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட்டருக்கு தான் என்ன அப்படின்னா என்ட்ரோப்பி வந்து ஹையராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி ஆஃப் அன்அவைலபிள் எனர்ஜியையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ட்ரோப்பி அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் டிஸார்டர் தான். இப்போ டிஸார்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அன்அவைலபிள் எனர்ஜி அதிகமாக இருக்க போகுது, அப்படி தானே. ஸோ இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலர் வே தான், பட் த வே ஆஃப் டிஃபைன் தி என்ட்ரோப்பி இஸ் டிஃபரிங். ஓகே, ஸோ தென் we can see that maximum entropy minimum available energy. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு சிஸ்டமுக்கோ வந்து என்ட்ரோப்பி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது அதோட டிகிரி ஆஃப் டிஸார்டர்ஸ்
ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்க அவைலபிலிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அன்அவைலபிள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கேஸ் இருக்குது, இதே வந்து ஒரு சாலிட் இருக்குது. இப்போ சாலிடில் உள்ள என்ட்ரோபி என்ன அப்படின்னா ரொம்ப கம்மி, கேஸில் உள்ள என்ட்ரோபி அதிகம். ஏன்னா கேஸில் மாலிகுல் டிசார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரோபி அதிகமான உள்ள ஒரு சிஸ்டத்தில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதிக அளவு எனர்ஜியை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது. அதில் அன்அவைலபிள் எனர்ஜி என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதான் வந்து என்ன வராங்க இதில் சொல்ல வராங்க. ஓகேங்களா. அண்ட் இப்போது இந்த என்ட்ரோபி ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டமுக்கு எப்படி வந்து ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாசியஸ் தியரம் படி சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் என்ட்ரோபி டிரான்ஸ்ஃபர், அதாவது சேஞ்ச் இன் ஹீட் டிவைடட் பை டெம்பரேச்சர் del Q divided by T, that is equal to 0 for reversible process. அதாவது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் இன் என்ட்ரோபி, சரிங்களா. அதாவது del Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் ஹீட் டிவைடட் பை Tங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். இது மொத்தமாக இந்த டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும்போது என்ட்ரோபி இங்கேருந்து அங்கே எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதை மீன் பண்ணுறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைக் dQ/T, அதாவது del Q/T அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த ரிவர்சிபிள் சைக்கிளுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபி வந்து என்ன அப்படின்னா 0. ஏன்னா ரிவர்சிபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டேட் 1 ஸ்டேட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் 1லேருந்து 2க்கு வந்து ப்ராசஸ் நடக்குது. ரிவர்சிபிள் என்ன அர்த்தம், அகைன் வந்து 2லேருந்து 1க்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபி எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேச்சுரலாக எல்லாமே வந்து இரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். லைக் வந்து ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது, அதை வந்து ஹீட் பண்ணுறீங்க, அது வாட்டராக மாறுது. மறுபடியும் இந்த வாட்டர்லேருந்து ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, அது என்ன இது மறுபடியும் ஐஸ் க்யூபாகவே மாறிடுது, சரிங்களா. இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா கிளாசியஸ் வந்து சொல்ல வராரு. அதான் கிளாசியஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு எல்ங்கிற பாத்து வழியாக நடக்குது அப்படின்னா ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு எல்லுங்கிற பாத்து வழியாக என்ன நடக்குது, ஒரு ப்ராசஸ் நடக்குது, சரிங்களா. ஸோ இதில் உள்ள என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்னா சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் del Q/T 1 to 2, 1ங்கிற பிளேஸ்லேருந்து 1ங்கிற ஸ்டேட்லேருந்து 2ங்கிற ஸ்டேட்டுக்கு ப்ராசஸ் நடக்குது. ஸோ சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2, எல்லுங்கிறது என்ன அப்படின்னா நான் பாத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த பாத்துக்கு பேர் எல் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ del Q divided by T, அதுதான் என்ன அப்படின்னா என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் தி ப்ராசஸ் 1 to 2 via path L. ஓகேவா. ஓகே, தென் அங்கேருந்து அகைன் ரிவர்சிபிள் ப்ராசஸ் தானே. தென் 2லேருந்து 1க்கு என்ன நடக்குது அப்படின்னா எம்ங்கிற பாத்து வழியாக நடக்குது அப்படின்னா ப்ராசஸ் நடக்குது. ஸோ 1லேருந்து 2க்கு எல்லுங்கிற பாத்து வழியாக, ஸோ 1லேருந்து 2க்கு எல்லுங்கிற பாத்து வழியாக, 2லேருந்து 1க்கு எம்ங்கிற பாத்து வழியாக நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ 2லேருந்து 1, ஸோ லிமிட் 2 to 1 சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் del Q/T தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு 1 to 2வும் 2 to 1 என்ன அப்படின்னா 0. என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எம்ங்கிற பாத்து வழியாக வராமல் இப்போ என்னங்கிற பாத்து வழியாக ரிட்டர்ன் ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 to 2 பாத் என்ன அப்படின்னா எல், 2 to 1 பாத் என்ன அப்படின்னா என். ஸோ அதுக்கு நான் அகைன் எழுதுறேன் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் எழுதுறேன். ஸோ 1 to 2 சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 del Q/T அண்ட் சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் 2 to 1 del Q/T, சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேஸ்ட் ஆன் தி கிளாசியஸ் தியரம் எனக்கு என்னது தான் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0 தான். ஸோ இப்போது இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அதாவது பாத் 1 எல் வழியாக போய் எம் வழியாக வர்றத ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். அதே பாத் எல் வழியாக போய் என் வழியாக ரிட்டர்ன் ஆகிறத ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும் சேம் தான், என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். அதாவது 2லேருந்து 1 வழியாக எம் பாத்தில் வழியாகவும் 2லேருந்து 1க்கு என் பாத் வழியாகவும் போகிற இந்த del Q/T அந்த சேஞ்ச் இன் ட்ரான்ஸ்ஃபர் இன் என்ட்ரோபி என்ன அப்படின்னா சேம் தான். ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா அந்த என்ட்ரோபி ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போகுது, எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, அதை மட்டும் தான் என்ன இருக்குது டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை எந்த பாத்தை பொறுத்து போகுது அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணிடல. எந்த கண்டிஷனுக்கு
ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ஸோ ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபி del Q by T அது என்ன அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, 1லேருந்து 2வா 2லேருந்து 1ஆ, அதை மட்டும் தான் என்ன இருக்குது அப்படின்னா சார்ந்திருக்கே தவிர அது எந்த பாத் வழியாக வந்து நடக்குது அப்படிங்கிற உங்களுக்கு அதை சார்ந்து என்ன இல்லை, இந்த என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைக் வி கேன் சே டிஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா என்ட்ரோபி சேஞ்ச். சரிங்களா? del Q by Tங்கிறது என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர். என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஃபைனல் என்ட்ரோபி மைனஸ் இனிஷியல் என்ட்ரோபி, அதுதான் என்ன அப்படின்னா என்ட்ரோபி சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபி என்ன இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபைனல் என்ட்ரோப்பிலேருந்து இனிஷியல் என்ட்ரோப்பியை கழிச்சிங்க அப்படின்னா என்ட்ரோபி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ இந்த என்ட்ரோபி சேஞ்சுங்கிறதும் இந்த என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் முதல் ஸ்டேட்லேருந்து ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு போகும்போது நடக்கக்கூடிய இன்டெக்ரல் ஆஃப் del Q by T இந்த வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். எந்த ப்ராசஸ்க்கு? ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா? இதான் வந்து மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்குது. அதாவது ரிவர்சிபிள் ப்ராசஸ் என்னது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே அதால் வர முடியும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு வி ஷுட் நோ தட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபி அதாவது இன்டெக்ரல் ஆஃப் del Q divided by T அந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா எந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்டேட்டோட டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர அது எந்த பாத்து வழியாக வருது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ எந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத என்ன இருக்காது, டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, இதை நம்ம சொல்ல வரோம். ஸோ தென் வி கேன் சி வாட் இஸ் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஆக்சுவலி தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன அப்படின்னா when the system is at zero absolute temperature the entropy of the system is zero. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சரில் ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதோட என்ட்ரோபி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இது ஆக்சுவல் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டரை வந்து என்ன பண்ணீங்க நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஐஸ் க்யூபாக மாற்றுறீங்க. சரிங்களா? இப்போ வாட்டராக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வாட்டராக இருக்கும்போது அதோட மாலிகுல்ஸ் வந்து டிசார்டர் அதிகமாக இருக்கும், ஸோ என்ட்ரோபி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே இப்போ ஐஸ் க்யூபாக மாறிடுச்சு அப்படின்னா மாலிகுல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிளேஸில் இருக்கும், ஸோ ஒரு என்ட்ரோபி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் ஃபர்தராக கூல் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சரில் இந்த என்ட்ரோபி என்ன லெவலில் இருக்கும், நியர்லி ஜீரோ வரும். என்ட்ரோபி கம்மியாகிட்டே வரும், ஒரு டெம்பரேச்சர் என்ன இருக்கும், நியர்லி ஜீரோ இருக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் 0 கெல்வின். அப்படி இல்லை அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். -273 டிகிரி செல்சியஸ். இந்த 0 கெல்வின் டெம்பரேச்சர் தான் ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ண முடியாது, அட்டைன் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு 10 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸில் வச்சிடலாம். பட் 0 டிகிரியில் தான் 0 டிகிரி கெல்வின்ல, செல்சியஸ் கிடையாது. 0 டிகிரி கெல்வின் அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். அந்த டெம்பரேச்சர் ஒரு ஆப்ஜெக்ட் வரீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் ஸ்டேபிளாக இருக்காது. பட் அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உள்ள மாலிக்யூல்ஸில் எந்த வித டிசார்டரும் இருக்காது, எந்த வித மோஷனும் இருக்காது. அப்படி டிசார்டரே இல்லை அப்படின்னா என்ட்ரோபி ஜீரோ அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ட்ரோபி பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி சேஞ்சு என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம், ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறத. அண்ட் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம், ஜீரோவாக இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அகைன் திரும்பி வருது, ஸோ என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தென் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு சிஸ்டம் ஜீரோ அப்சல்யூட் டெம்பரேச்சர் அதாவது 0 கெல்வின் அப்படி இல்லை அப்படின்னா என்னது 273 -273 டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சரில் ஒரு சிஸ்டமை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு உள்ள எந்த மாலிக்யூல் மோஷனும் இருக்காது, எந்த அட்டாமிக் எலக்ட்ரானிக் நியூக்ளியர் டிசார்டர்ஸும் இருக்காது. அதாவது அதோட என்ட்ரோபி ஜீரோ அப்படின்னு சொல்கிறதா என்னது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் இப்போ என்ட்ரோப்பியும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ட்ரோபி ஆஃப் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா இப்போ அகைன் அதே பார்த்து எடுத்துக்கலாம். 1ங்கிற ஸ்டேட்லேருந்து 2ங்கிற ஸ்டேட்டுக்கு எல்லுங்கிற பாத்தில் போகுது. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஆர். சரிங்களா? இதே 2லேருந்து 1ங்கிற ஸ்டேட்டுக்கு எப்படி வருது அப்படின்னா பாத் எம் வழியாக வருது. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னா
அதால் திரும்பவும் பழைய ஸ்டேஜுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா வர முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு பேப்பரை வந்து பர்ன் பண்ணுறீங்க, தீயை வச்சு எரிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், கார்பன் சாம்பலாக மாறி போயிடும். சரிங்களா? திரும்பவும் அது பேப்பராக வருமா அப்படின்னா வராது. ஸோ அந்த ப்ராசஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் என்ன அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ நேச்சுரலில் நடக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸாக தான் இருக்கும். அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்காது. அதாவது மறுபடியும் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு எக்ஸாக்டாக அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ராசஸால் வர முடியாது அப்படிங்கிறது தான் இர்ரிவர்சிபிள். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். 1லேருந்து 2க்கு என்ன பண்ணுது அப்படின்னா எல்லுங்கிற பாத் வழியாக போகுது. 1லேருந்து 2க்கு எல்லுங்கிற பாத் வழியாக என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் 2லேருந்து 1க்கு என்ன வருது அப்படின்னா எம்முங்கிற பாத் வழியாக வருது. இந்த 2லேருந்து 1 இந்த எம்முங்கிற பாத் வழியாக வருதுல்ல, அது மட்டும் தான் என்ன அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ 1L2 அப்படிங்கிறது ரிவர்சிபிள் ப்ராசஸ், 2M1 அப்படிங்கிறது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டோம் டுகெதராக 1 to 2, 2 to 1 பாத் எல் அண்ட் எம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா டுகெதராக பார்த்தோம் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் தான். இப்போ ஒரு ப்ராசஸ் ஒரு சிஸ்டம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்றே ஒன்று மட்டும் இர்ரிவர்சிபிளாக இருந்தாலே மொத்தமாக அது என்னது அப்படின்னா கம்பைண்டாக பார்க்கும்போது அது இர்ரிவர்சிபிள் தான். ஸோ டுகெதராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 to 2, 2 to 1ங்கிறத இர்ரிவர்சிபிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி பார்க்குறேன். சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃப்ரம் 1 to 2, சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃப்ரம் 2 to 1. அது என்ன அப்படின்னா 0. சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 to 2ங்கிறது ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா? 1 to 2ங்கிறது ரிவர்சிபிள் ப்ராசஸ், 2 to 1ங்கிறது என்ன அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் என்ட்ரோபி டிஎஸும் ட்ரான்ஸ்ஃபர் இன் என்ட்ரோபி del Q by T இன்டெக்ரல் ஆஃப் del Q by T இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு பார்த்துக்கோம். அப்படி தான் எதுக்கு, ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்குள்ள டிஎஸ்க்கு மட்டும் del Q by T அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், டிஎஸ் ஆஃப் இர்ரிவர்சிபிள். இப்போ ஐங்கிறது என்ன அப்படின்னா இர்ரிவர்சிபிள் மட்டும் என்ன பண்ணிட்டேன் அப்படியே வச்சுக்கிட்டேன். ரிவர்சிபிளுக்கு மட்டும் டிஎஸ் வேல்யூக்கு பதிலாக del Q by T அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க அப்படின்னா இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போது கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி, சாரி இது கிளாசியஸ் ஈக்குவாலிட்டி இல்லை, கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி. கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி என்ன சொல்ல வராரு அப்படின்னா த இன்டெக்ரல் ஆஃப் del Q by T இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 0 விட கம்மியாக தான் இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்ல வராது, கிளாசியஸ் இன்இக்வாலிட்டியில் சொல்ல வராது. கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி என்ன சொல்ல வராது, இன்டெக்ரல் ஆஃப் del Q by T எதுக்கு, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இது எப்பவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா 0 விட கம்மியாக தான் இருக்கும். அதே டைமில் இன்னொன்று என்ன சொல்ல வராரு அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் del Q by T ஆஃப் இன்டெக்ரல் ப்ராசஸ் will be always lesser than integral of del Q by T of reversible process. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸோட என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபரை விட இர்ரிவர்சிபிள் ப்ராசஸோட என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக தான் இருக்கும். அதே டைமில் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் 0 விட என்ன தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு கிளாசியஸ் இன்இக்வாலிட்டியில் வந்து சொல்ல வராது. ஸோ பேஸ்ட் ஆன் கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி we can say that transfer of entropy cyclic irreversible processக்கு cyclic integral of del Q by T is equal to 1 to 2 change in transfer in entropy, 2 to 1 transfer in entropy. அது ரெண்டு என்ன பண்ணுறோம் ஈக்குவல். என்ன சொல்கிறார் அப்படின்னா irreversible processக்கு 0 விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 0 விட கம்மியாக என்ன பண்ணிக்கிட்டோம், லெஸர் தென் போட்டுக்கிட்டோம், லெஸர் தென் 0 போட்டுக்கிட்டோம். இதே என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0வாக இருக்கும். சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து எல்லா சிஸ்டம்க்கும் ரிவர்சிபிளுக்கும் சரி இர்ரிவர்சிபிள் என்ன தான் 0 தான். பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபின்னு பார்க்குறப்போ ரிவர்சிபிளுக்கு 0, இர்ரிவர்சிபிளுக்கு 0 விட என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ லெஸர் தென் 0 வந்து என்ன பண்ணிக்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தென் இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 and 4 வந்து கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ண அப்படின்னா del Q by T del Q by T ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அது ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணிக்கிட்டேன். மீதி என்ன இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் I, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் I இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது ஈக்குவல் டு 0 இருக்குது, இது லெஸர் தென் 0 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ds அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் will be more than integral of transfer of entropy del Q by T. அதை விட என்னது டிஎஸ்ங்கிற வேல்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா டிஎஸ்ங்கிறது ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஆனால் del Q by Tங்கிறது 0 விட என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஎஸ் தான் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி
del Q by T. ஸோ என்ட்ரோபி டிரான்ஸ்ஃபரை விட இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி டிரான்ஸ்ஃபரை விட என்ட்ரோபி சேஞ்ச் அதாவது S2 மைனஸ் S1 ஃபைனல் என்ட்ரோபி மைனஸ் இனிஷியல் என்ட்ரோபி என்னது அதிகமாக இருக்குது. இதே ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ரெண்டுமே சேம் தான். ஆனால் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபியை விட என்னது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வராங்க கன்க்ளூட் பண்ண வராங்க. ஓகே, ஸோ அதை நம்ம சொல்ல வரோம். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி DS இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோபி del Q by T. எதுக்கு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ரிவர்சிபிள் பார்த்துருக்கோம், இர்ரிவர்சிபிள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டமுக்கு என்ட்ரோபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வி நோ தட் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா எந்த ஒர்க்கோ எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோ பவுண்டரியை விட்டு வெளியே நடக்காது, ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னா del Q வந்து 0. சரிங்களா? ஸோ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபரோட அதிகமாக இருக்கும். இந்த என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா del Q 0 அப்படிங்கிறதுனால என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது 0 விட ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கும். இதான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது, ஒரு சிஸ்டம் ஐசோலேட் ஆகிருக்கு அப்படின்னா அது உள்ளே நடக்கிற என்ட்ரோபி சேஞ்ச் வந்து 0 விட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ட்ரோப்பிங்கிறது என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஆனால் சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்னவாக இருக்கும் 0 விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்ட்ரோபி ஃபார் யூனிவர்ஸ், அதுக்கு பார்க்கலாம். நார்மலாக யூனிவர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் கம்பைன் பண்ண ஒரு மொத்த ஹோல் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ். ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிருக்கு, அதே டைமில் சரௌண்டிங்கில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. இந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் உள்ள ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பேசுகிறது தான் என்ன அப்படின்னா என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ். நார்மலாக யூனிவர்ஸில் உள்ள அத்தனை ப்ராசஸ், அந்த நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா we can say irreversible process அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ irreversible ப்ராசஸில் நம்ம இப்போ தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து 0 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன வந்தோம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். சரிங்களா? இப்போது நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே irreversible ப்ராசஸ்ங்கிறதுனால யூனிவர்ஸுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து மோர் தென் 0வாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி DS ஃபார் தி யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் என்னது, ஒரு சிஸ்டத்தையும் ஒரு சரௌண்டிங்கையும் ஒரு பவுண்டரிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ். சரிங்களா? அதுதான் அந்த பவுண்டரி ஆஃப் யூனிவர்ஸுங்கிறது. ஓகே, இப்போது இந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங். ஸோ யூனிவர்ஸோட என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது என்னது, சிஸ்டத்தில் நடக்கிற என்ட்ரோபி சேஞ்சு ப்ளஸ் சரௌண்டிங்கில் நடக்கிற என்ட்ரோபி சேஞ்ச். இப்போ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது, Tங்கிற டெம்பரேச்சரில் இருக்குது. சரௌண்டிங் வந்து T0 அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி T வந்து T0 விட அதிகமாக இருக்குது. இப்போ இது வந்து 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அது ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாமே. சரிங்களா? ஸோ அட்மாஸ்பரிக் சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட உங்களுக்கு சிஸ்டம் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டமில் உள்ள ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகி சரௌண்டிங்க்கு போகும். ஸோ சிஸ்டமில் உள்ள என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் dQ by T வந்து என்ன அப்படின்னா மைனஸில் போடுறேன். மைனஸ் ஏன், சிஸ்டம்லேருந்து ஹீட் வந்து என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது ஒரு irreversible ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இருவஸ் மாதிரி தெரியும். அதாவது என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ட்ரோபி சேஞ்சை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா யூனிவர்ஸில் நடக்கிறது எல்லாமே என்னது irreversible ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், DS இஸ் லைக் கிரேட்டர் தென் dQ by T. ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா சிஸ்டமில் வந்து ஹீட் வந்து என்ன ஆகுது, ரிமூவ் ஆகிறதால மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். இதே சரௌண்டிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரௌண்டிங் dQ by T0, அதாவது சரௌண்டிங்க்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து என்ன ஆகுது, சப்ளை ஆகுது. சரிங்களா? இதே ஈக்குவல் டு போட்டிருக்கோம் அப்படின்னா சரௌண்டிங்கில் நடக்கிற என்ட்ரோபி சேஞ்சும் சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபரும் ஈக்குவல். ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங் இப்போ ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு தான் அது போகுது. இந்த டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங்கில் ஒரு டெம்பரேச்சர் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகுது. சரிங்களா? அது அகைன் அது பழைய ஸ்டேட்டுக்கே போய் சேருது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன், ரிவர்சிபிள் ப்ராசஸ் மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது டுகெதர் சரௌண்டிங்கையும் சிஸ்டமையும் சேர்த்திங்க அப்படின்னா அது கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிரும், irreversible ஆயிரும். இப்போ சிஸ்டம் irreversible, சரௌண்டிங் வந்து ரிவர்சிபிள், ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிரும், irreversible ஆயிரும். ஸோ irreversibleக்கு என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபரோட என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதான் என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி சிஸ்டம், என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி சரௌண்டிங். T0ங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர், Tங்கிறது சிஸ்டம் டெம்பரேச்சர். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும். இந்த டோட்டல் என்ட்ரோபி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் தி என்ட்ரோபி சேஞ்ச் இன் யூனிவர்ஸ். இதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
என்ட்ரோபி சேஞ்ச் இன் யூனிவர்ஸ் ds ஆஃப் யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோக்கு ஈக்குவலாகவோ ஜீரோ விட அதிகமாகவோ அந்த என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் என்ட்ரோபி, வாட் இஸ் என்ட்ரோபி அண்ட் என்ட்ரோபி ஆஃப் தி ரிவர்சிபிள், irreversible and isolated system universe. Okay, so now in next video we can see some problem solving in entropy. Okay, thank you.